திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்க. அந்த விடியற்காலையில் நீங்கள் எழுகின்ற நேரத்திலே நல்ல சிந்தனையோடு எழுங்கள். நல்ல சிந்தனை எது? நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம். அந்த 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதிக்கொண்டே வருவார்களானால் நீங்கள் அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள். நல்லதையே செய்யுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழுங்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்த பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 1ஆம் திருமுறையிலிருந்து திருநல்லூர் என்னும் ஒரு திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சோழ நாட்டினுடைய காவிரி தென்கரை தலம் திருநல்லூர் சுந்தர பெருமாள் கோயிலுக்கு அருகிலே உள்ளது. பேருந்து வழி உள்ளது. இந்த தலம் கோச்சங்க சோழனாலே திருப்பணி செய்யப்பெற்ற ஒரு மாடக் கோயிலாகவும் விளங்குகிறது. திருநல்லூர் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருச்சக்தி முற்றத்திலே பூவார் அடிச்சுவடு என் மேல் பொறித்துவை, பூவார் அடிச்சுவடு என் மேல் பொறித்துவை என்று விண்ணப்பம் செய்ய, இறைவன் நீ நல்லூருக்கு வா, நல்லூருக்கு வா, உன்னுடைய நினைப்பை நான் முடிக்கின்றோம் என்று அருள் இங்கு எழுந்தருளினார். திருவடி சூட்டப் பெற்றார். அதனை அமைத்து திருத்தாண்டகத்தில் ஓதுதலை காண்க. பழையாறையிலே அவதரித்த அமர்நீதி நாயனார் இந்த திருத்தலத்திலே ஒரு திருமடம் கட்டி சிவனடியார்களுக்கு கந்தை கீழ் கோவணம் கொடுத்து வந்தார். மறைந்து போன சிவபெருமானது கோவணத்துக்காக தானும் உரிமையும் உடைமையும் எல்லாம் துளை ஏறி அத்துளையே விமானம் என கொண்டு சிவபதம் அடைந்தார். இதனை அப்பர் சுவாமிகள் நாட்கொண்ட என்ற பாடலிலே திருமுறையிலே சொல்லுகிறார். 7வது பாட்டு நாட்கொண்ட. பிரிங்கி வண்டு ரூபமாக பிரிங்கி முனிவர் வண்டு ரூபமாக பூசித்ததினாலே திருமேனி முழுவதும் துளைகள் உள்ளன. அகத்தியருக்கு திருமணம் காலம் காட்டிய அதனாலே லிங்கத்துக்கு அகத்திய லிங்கம்னு பேர். கல்யாண சுந்தர கோலம் என்றும் கற்ப கிரகத்திலே இருக்கின்றன. சுவாமி பொன்வண்ண திருமேனியோடு விளங்குகிறார். ஒரு நாளைக்கு 5 வண்ணமாக திகழ்கிறார். இதுக்கு சாலிக்கிராமம் செய்யப்பெற்ற சுப்பிரமணியர் விக்கிரகம் ஒன்று உண்டு. சாலிக்கிராமத்தால் செய்யப்பட்டது. சுவாமி பெயர் பெரியாண்டேஸ்வரர், கல்யாண சுந்தரேஸ்வரர், பஞ்சவர்ணேஸ்வரர், அம்பாள் பர்வத சுந்தரி, கல்யாண சுந்தரி. தீர்த்தம் சப்தசாகர தீர்த்தம். சுந்தர பெருமாள் கோயிலுக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. இது திருவாவடுதுறை ஆதீன அருளாட்சியிலே உள்ளது. அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் இந்த திருநல்லூர் என்னும் திருத்தலம். 86வது பதிகம், 1ஆம் திருமுறை, 86வது பதிகம், 4வது பாடல். பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். நீத்த நெறியானை நீத்த நெறியானை நீங்க தவத்தானை நாத்த நெறியானை நல்லூர் பெருமானை காத்த நெறியானை
கைகூப்பி தொழுது ஏத்தும் அடியார்கட்கு இல்லை இடர்தானே. திருநெல்லூர் பெருமானை நினைத்த அடியார்களுக்கு துன்பம் என்பதே கிடையாது, இல்லை இடர்தானே என்று முடிக்கிறார். திருச்சிற்றம்பலம். உலகியல் நெறிமுறைகளை தான் பின்பற்றாது நீத்தவனும் நீங்காத தவத்தை உடையவனும் கட்டுப்பாடுகளை உடைய நெறிகளை வகுத்து அளிப்பவனும் அந்நெறி நிற்பாரை காத்து அருள்பவனும் ஆகிய திருநெல்லூர் பெருமானை கைகுவித்து தொழுது ஏற்றும் அடியவர்களுக்கு துன்பமே இல்லை, இடரில்லை. இவனை கைதொழுது ஏற்றுவார்க்கு இடரில்லை. நீத்த நெறியான் விடுபட்ட நெறிகளை உடையவனர். நெறியின யாவும் மலமாயா பந்தங்களாலே கட்டப்பெற்ற எம்போலியர்க்கே ஆதலினாலே அவையற்ற இறைவன் விடுபட்ட ஆச்சார சீலங்களை உடையவன் ஆயினான். நாத்த நெறியான்மதில் நாத்த நெறினாச்சு. ஞாத்த அப்படின்னா கட்டப்படுதன். கட்டப்பட்ட எமக்கு ஒழுங்குகளை கட்டி கொடுத்தவன் என்பது பொருள். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநல்லூர் சென்று அங்குள்ள பேராற்றல் மிக்க பேரருள் பாலிக்கின்ற அந்த பெருமானிடத்திலிருந்து நல்ல அருளை பெற்று நலமாக வளமாக அனைவரும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.